ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் SEO டாக்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெக்னிக்கல் SEOவில் வர பேஜ் இண்டெக்ஸிங் இஷ்யூஸை பற்றி பார்க்க போகிறோம். பேஜ் இண்டெக்ஸிங் இஷ்யூஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒவ்வொரு இனிமேல் இந்த வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரோல்டு கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு இஷ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பழைய வீடியோஸ் பார்த்தா தெரியும். டெக்னிக்கல் SEOs உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பேஜ் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் ரேங்க் ஆகிறதுக்கு சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது, சீக்கிரம் ரேங்க் ஆயிரும். ஸோ இண்டெக்ஸிங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் மற்ற ஆஃப் பேஜோ ஆன் பேஜோ போனாலும் அதில் ரேங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் செய்ய போகிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், க்ரோல்டு கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன இஷ்யூன்னா, இதோட மீனிங் என்னென்னா, நம்ம பேஜை கூகுள் க்ரோல் பண்ணிருச்சு, பட் ஆனால் இண்டெக்ஸ் பண்ணலை. ஏன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் பேஜஸ் 11 இருக்குது. சரிங்களா? இதான் உங்களோட ஃபஸ்ட்டு யூஆர்எல்ல நான் எடுத்திருக்கேன். இங்கே ஃபஸ்ட் யூஆர்எல்ல எடுத்திருக்கேன். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இன்னொரு டேப்பில் கூகுள் சர்ச் கன்சோல் யூஸ் பண்ணி உங்கள் யூஆர்எல்ல இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிங்கனாலே கூகுள் உங்களோட யூஆர்எல்ல ரீட்ரீவ் பண்ணும், அந்த என்ன இன்ஃபர்மேஷனை ரீட்ரீவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஆர்எல் இன்ஃபர்மேஷனோட ரிசல்ட் என்னென்னா திஸ் யூஆர்எல் இஸ் நாட் ஆன் கூகுள்ன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆனால் ஓப்பன் பண்ணால் வருது, அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் வருது, ஆனால் இப்படி வருது, யூஆர்எல் இஸ் நாட் ஆன் கூகுள்னு வருது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற டெஸ்ட் லைவ் யூஆர்எல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது திருப்பி உங்கள் யூஆர்எல்லை செக் பண்ணும். சரிங்களா? லைவாக செக் பண்ணும், டெஸ்டிங் லைவாக செக் பண்ணும். இந்த யூஆர்எல் லைவாக செக் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் எடுக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு, சரிங்களா, வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை திருப்பி எடுக்கலாம். வரப்போது நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் இஸ் அவைலபிள் டு கூகுள் அப்படின்னு வருது. ஸோ உங்களுக்கு பெருசாக இஷ்யூஸ் இல்லை அப்படின்றது மாதிரி அர்த்தம். இங்கே பார்த்தீங்களா, வில் பி இண்டெக்ஸ் ஒன்லி இஃப் த செர்டைன் கண்டிஷன்ஸ் ஆர் மீட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ டிஸ்கவரி நாட் செக்டு இன் லைவ் டெஸ்ட். க்ரோல் டைமிங் லாஸ்ட்டாக எப்போ க்ரோல் பண்ணிங்கன்னா October 11 க்ரோல் இருக்குது. க்ரோல் டஸ் கூகுள் இன்ஸ்பெக்ஷன் டூல் ஸ்மார்ட் ஃபோனு க்ரோல் அலோடு எஸ். சரிங்களா? க்ரோல் அவுட் பண்ணுறதுக்கு அலோவில் இருக்குது. அப்புறம் யூசர் டிக்ளேர் கனாலிக்கல். இந்த யூஆர்எலோட கனாலிக்கல் லிங்க் இதுதான், கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மொபைல் யூஸபிலிட்டியும் பக்காவாக இருக்குது இந்த இதில் ஸோ அதை செக் பண்ணனாலும் இப்படி பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறது, திருப்பி லைவ் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு இஷ்யூ வந்துருச்சுனால, உங்களுக்கு கரெக்டாக யூஆர்எல் இஸ் அவைலபிள் டு கூகுள் வந்துச்சுனாலே நீங்கள் ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் நீங்கள் கொடுத்துடலாம். ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்க இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு, கூகுள் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்தெந்த பேஜஸை நீங்கள் இண்டெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும், ஆட் பண்ணாலும், டெலீட் பண்ணாலும், ரிமூவ் பண்ணாலும், நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும்னா சைட் மேப்பில் போய் உங்களோட வெப்சைட்டோட உங்களோட டொமைனோட சைட் மேப்பை லிங்கை எடுத்து நீங்கள் உங்கள் சைட் மேப்பை சப்மிஷன் பண்ணிடணும். மறக்காமல் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தடவை நீங்கள் மற்ற இஷ்யூஸை பண்ணாலும் இது கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும். ஸோ சைட் மேப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம க்ரோல் கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ் இஷ்யூவை பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு இஷ்யூவை பார்ப்போம். அடுத்து இன்னொரு இஷ்யூஸை பார்ப்போம். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.